الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم المؤمنون هينون لينون كالجمل الآنف إن قيد إنقاد وإن أنيخ على صخرة استناخ أو كما قال النبي صلى الله عليه وسلم அனைத்து புகழும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றம் மக்களை நல்வழியில் அழைத்து நல்லறம் போதிக்க அனுப்பப்பட்ட இறை தூதர்களின் வரிசையில் இறுதியாக வந்துவித்த எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றி அவர்களது குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் பாசமும் நேசமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகைக்கு நேர காலத்தோடு வந்து யாத்திகாஃபுடைய நீயத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அனைத்து நிலைமையிலும் படைத்த அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அவனை பயந்து அஞ்சி தக்குவா கொண்டு இறையச்சத்துடன் வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியச் செய்து கொள்கிறேன், நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் எம்மை படைத்து ஒவ்வொரு மனிதனும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் பல நேரங்களை எமக்கு வகைப்படுத்தி தந்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் கண்ணியமாக வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனுடைய அந்தஸ்துக்கு ஏற்ற தொழில் வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். ஆகவே உலகிலே ஒவ்வொரு நபரும் அவரவர் தகுதிக்கேற்ற பல்வேறு பணிகளில், வேலைகளில், தொழில்களில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அவர்கள் செய்யும் வேலைகள் அவர்களுடைய குணங்களில் செல்வாக்கு செலுத்துகிறது என்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்படுகிறது. ஒரு வியாபாரியாக இருந்தால் அல்லது ஒரு விவசாயியாக இருந்தால் அல்லது ஒரு மீன் பிடிக்கக்கூடியவராக இருந்தால் அல்லது இறைச்சி கடைக்காரராக இருந்தால் அவரவர் செய்யக்கூடிய அந்த தொழில் அவருடைய குணத்திலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்படுகிறது. அன்பானவர்களே, என்றாலும் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நாம் பார்ப்போமாக இருந்தால், விஞ்ஞான கண்ணோட்டத்தில் நாம் பார்ப்போமாக இருந்தாலும், ஒரு மனிதன் செய்யக்கூடிய தொழிலை வைத்து, ஒரு மனிதன் செய்யக்கூடிய பணியை வைத்து அவனுடைய குணங்கள் மாறுபடுவதல்ல, மாறாக ஒரு மனிதனுடைய ஓய்வு நேரம்தான் ஒரு மனிதனுடைய குணங்களில் செல்வாக்கு செலுத்துகின்றது. ஒரு மனிதனுடைய ஓய்வு நேரம் எவ்வாறு கழிகின்றது என்பதை வைத்துதான் ஒரு மனிதனுடைய குணம் அங்கே தாக்கம் ஏற்படுகிறது என்பதை குர்ஆன் ஹதீஸுடைய தோரணையிலே இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அன்பானவர்களே, உலக வளமை
ஒரு மனிதனுடைய ஒரு நாள் என்பதை 3ஆக பிரிக்கின்றார்கள். ஒன்று 8 மணித்தியாலம் ஒரு மனிதன் தொழில் செய்வதற்கு, இன்னும் 8 மணித்தியாலம் அவன் உறங்குவதற்கு, இன்னும் 8 மணித்தியாலம் அவனுடைய ஓய்வு நேரமாக இருக்கின்றது. இது உலகம் விதித்த ஒரு விதிமுறை. அல்ஹம்துலில்லாஹ், அதன் அடிப்படையிலே இன்று எமது நடைமுறைகள் இன்று சென்று கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, ஆகவே ஒரு மனிதன் தன்னுடைய ஓய்வு நேரத்திலே என்ன செய்கிறான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய ஓய்வு நேரத்தில் அவன் எதை செய்கின்றானோ அதுதான் அவனுடைய குணத்திலே பெருமொரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அது நல்ல செயலாக இருந்தாலும் சரி, தீய செயலாக இருந்தாலும் சரி, அதற்குரிய ஒரு ஊண்டுதல் என்பது ஓய்வு நேரத்தில் தான் அங்கே ஏற்படுகின்றது. அன்பானவர்களே, ஆகவே ஒவ்வொருவர்களும் நாம் எமது ஓய்வு நேரத்தில் கவனம் செலுத்த வேண்டும். எமது தொழில், எமது வியாபாரம், எமது விவசாயத்திலே நாம் கவனம் செலுத்துவதை போன்று எமது ஓய்வு நேரத்திலும் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகான முறையிலே எமக்கு சொல்லித் தருகிறது. சில பேர் நினைக்கிறார்கள், என்னுடைய உழைப்பு ஹலாலாக இருக்க வேண்டும். ஓய்வு நேரம் என்பது அல்லாஹ் எனக்கு தந்தது. அந்த ஓய்வு நேரத்தில் நான் ஹராம் ஹலால் பார்க்க தேவையில்லை, நான் எப்படியும் இருக்கலாம் என்ற ஒரு மனநிலைமை இன்று எமது சமூகத்திலே இருக்கின்றது. ஆனால் மறுமையுடைய நாளையில் அல்லாஹ் எம்மிடத்திலே ஒரு கேள்வி கேட்பான். நீ எவ்வாறு சம்பாதித்தாய், எவ்வாறு செலவழித்தாய் என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அன்பானவர்களே, ஆகவே அப்படி இருக்கும் பொழுது நான் உழைப்பது ஹலாலாக இருக்கிறது, ஓய்வு நேரம் அல்லாஹ் தந்தது, நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் எப்படியும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று ஒரு முஃமின் அவன் தன்னிச்சை பிரகாரம் வாழ்ந்துவிட முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதைத்தான் அல் குர்ஆன் கூறுகின்றது. ஃபைதா ஃபரக்த ஃபன்சப், நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளிலே இருந்து நீங்கள் ஓய்வு பெற்றால் இறை வணக்கத்தின் பக்கம் நீங்கள் முனைப்பு காட்டுங்கள். அன்பானவர்களே, ஓய்வு நேரம் என்பது ஹராத்தை செய்வதற்காக வேண்டி அல்ல. அல்லாஹ் தந்த ஓய்வு நேரம் என்பது அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்காக வேண்டி அல்ல, மாறாக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்கு என்ற ஒரு விடயத்தை இன்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஓய்வு நேரம் எப்பொழுது கிடைக்கின்றதோ அந்த நேரத்திலே நாம் மிகவும் கவனமாக இருந்து அந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அல் குர்ஆன் பேசுகிறது. நான் கஷ்டமான தொழில் செய்கிறேன், நான் மூட்டை தூக்குகிறேன், நான் விவசாயத்திலே ஈடுபடுகிறேன், என்னுடைய ஓய்வு நேரம் கிடைக்கிறது, மீண்டும் வந்து நான் தொழ வேண்டுமா? என்னுடைய ஓய்வு நேரம், ஒரு நாள் எனக்கு விடுமுறை கிடைக்கிறது, அந்த விடுமுறையிலும் நான் நோன்பு நோக்க வேண்டுமா? அப்படி அல்ல. நீங்கள் கஷ்டமான தொழில் செய்கிறீர்களா? உங்களுக்கு ஓய்வு நேரம் பெறுகிறதா? அல்லாஹ் கூறுகிறான், வذாக்கிரீன அல்லாஹ கஸீரா, உங்களுக்கு ஓய்வாக இருக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, அதிகமாக நோன்பு நோற்பவர்கள், அதிகமாக தொழுபவர்கள், அதிகமாக ஹஜ் செய்பவர்கள் என்று குர்ஆன் கூறவில்லை. மாறாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்திலே நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நீங்கள் திக்ர் செய்து கொள்ளுங்கள். இப்படியானவர்களுக்கு அல்லாஹ் உயர்தரமான சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று கூறுகின்றான். ஆகவே அன்பானவர்களே, ஓய்வு நேரம் என்பது எமது வாழ்க்கையிலே, எமது குணத்திலே, எமது சமூக ரீதியாக பல வகையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. ஆகவே ஓய்வு நேரங்களை நாம் மிகவும் கவனமாக, மிகவும் பக்குவமாக அதை நாம் கழிக்க வேண்டும், அதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஹேண்ட்போன், மொபைல் போன் வருவதற்கு முன்னால் நாம் எல்லோரும் சொன்னோம் பொழுது போகவில்லை என்றோம். இப்பொழுது கையிலே மொபைல் போன் கிடைத்தவுடன் மனிதன் போனை தூக்கி கொண்டு ஓரமாக செல்கின்றான். அன்பானவர்களே, இன்று பிள்ளைகள் இந்த மொபைல் போனுக்கு அடிமையாகி
பிள்ளைகளுடைய அந்த ஓய்வு நேரத்தை எவ்வாறு கழிக்க வேண்டும் என்ற வழிகாட்டல் இல்லை. ஓய்வு நேரத்திலே எவ்வாறு அந்த பிள்ளைகளை பக்குவப்படுத்த வேண்டும் என்ற அந்த குடும்ப அந்த தலைமைத்துவம் இல்லாத காரணத்தினால் இன்று குழந்தைகளுடைய கைகளிலே மொபைல் போன் கொடுக்கப்படுகின்றது. அந்த குழந்தைகள் அதை தூக்கி கொண்டு மூளையை நோக்கி செல்கின்றார்கள், ஓரமாக செல்கின்றார்கள். உடல் ரீதியாக தூரமாக கூடிய அந்த குழந்தை காலப்போக்கில் உள ரீதியாகவும் மன ரீதியாகவும் குடும்பத்தை விட்டு சமூகத்தை விட்டு அப்படியே தூரமாக கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. நாம் கண்ணால் கண்டு கொண்டிருக்கின்றோம். இளம் சமூகம், இளம் வாலிபர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சபையாக இருக்கும், ஒரு குடும்ப ஒன்று கூடலாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு வாலிபர்களும் சிறியவர்களும் 5 வயது குழந்தை 10 வயது குழந்தைகள் மொபைல் போனை எடுத்துக்கொண்டு அங்கே ஓரமாக ஒரு மூலையிலே குந்திக்கொண்டு கேம் விளையாடக்கூடிய வேறு காட்சிகளை பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நாம் காண்கிறோமா இல்லையா? குடும்ப ஒன்று கூடல், எல்லோரும் குடும்பம் அறிமுகமாக வேண்டிய சந்தோஷமாக கதைக்க வேண்டிய அந்த சபையிலும் கூட, சபைக்கு வந்தும் கூட முகம் பார்த்து கதைக்காமல் சிறியவர் தொடக்கம் பெரியவர் வரை எல்லோரும் மொபைல் போனிலே இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் பாருங்கள், ஒரு சபையிலே இருக்கிறோம், ஆனால் உள்ளங்கள் எல்லாம் கலைந்திருக்கின்றது. நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று நினைக்கிறோம், ஆனால் உள்ளத்தால் மனதால் நாம் பிரிந்திருக்கின்றோம். ஆகவே அன்பானவர்களே, சரியான வழிகாட்டல் மிக அவசியமான ஒரு காலகட்டம். ஆகவே ஓய்வு நேரங்கள் என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நேரம். இதனால் தான் குர்ஆன் ஹதீஸுடைய ஆய்வை நாம் பார்ப்போமாக இருந்தால், ஒரு மனிதன் தன்னுடைய ஓய்வையும் தனிமையையும் மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும். அரசுடைய நிழலை பெற்ற கூட்டத்தினர்கள் 7 பேர். அதிலே ஒருவர் யார் தெரியுமா? தனிமையிலே அல்லாஹ்வை ஞாபகம் செய்த மனிதர். ஏனென்றால் தனிமையிலே ஒரு மனிதன் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வது என்பது அது ஷைத்தான் அவனை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். எமது பிள்ளைகளை தனிமையிலே விட்டுவிடக் கூடாது. எமது பிள்ளைகளை கண்காணிப்புடன் மிகவும் அனைவர்களும் சேர்ந்து கண்காணிக்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை ஒவ்வொருவர்களும் கருத்திலே கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு மனிதனுடைய ஓய்வு நேரம் என்பது, ஒரு மனிதனுடைய தனிமை என்பது, அந்த இடத்திலே ஷைத்தான் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகின்றான். நாம் நினைக்கிறோம் தொழுகையிலேதான் ஷைத்தான் வழிகெடுக்கின்றான் என்று. இல்லை, தொழுகையிலே ஷைத்தான் ஒரு மனிதனை வழிகெடுப்பதை விட அவனுடைய ஓய்வு நேரத்திலே ஷைத்தான் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிறான். அவனுடைய தனிமையான நேரத்திலே ஷைத்தான் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிறான் என்பது குர்ஆன் ஹதீஸுடைய தெளிவான உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் தனிமையில் இருக்கும் பொழுது, ஓய்வாக இருக்கும் பொழுது மிக மிக கவனமாக இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஷைத்தானுடைய விளையாட்டுக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது என்பதை விளங்க வேண்டும். இதனால் தான் அல் குர்ஆன் பேசுகிறது, ஃபைதா ஃபரஹ்த ஃபன்சப். நீங்கள் உங்களுடைய தொழிலிலே இருந்து, உங்களுடைய அன்றாட காரியங்களிலே இருந்து, உங்களுடைய வேலையிலே இருந்து நீங்கள் ஓய்வு பெற்றால் இறை வணக்கத்தின் பக்கம் நீங்கள் முனைப்பு காட்டுங்கள். சும்மா இருக்க வேண்டாம், சும்மா தூங்கிக் கொண்டிருக்க வேண்டாம், உங்களுடைய காலங்கள் சும்மா கழிய வேண்டாம் என்பதைத்தான் அங்கே அல் குர்ஆன் எம்மை பார்த்து பேசுகின்றது. அன்பானவர்களே, ஆகவே எமது ஓய்வான நேரங்களில் நாம் எமது சிந்தனைகளை இறை வணக்கத்தின் பக்கம் நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மனிதனுடைய இரவையும் பகலையும் ஆக்கியிருக்கிறான். அதனுடைய நோக்கத்தை பேசுகிறான். ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் லைல வன் நஹார ஹில்ஃபத்தன் லிமன் அராத அன் யذكر அவ் அராத ஷுக்கூரா. நாங்கள் இரவையும் பகலையும் ஆக்கியிருக்கிறோம். யாருக்கு தெரியுமா? அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகம் செய்ய விரும்பக்கூடிய மனிதன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதன். இந்த மனிதனுக்குத்தான் நாங்கள் இரவும் பகலும் காலையும் மாறி மாறி வருகின்றது. ஒரு மனிதன் அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகம் செய்ய வேண்டும், அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அன்பானவர்களே, என்ன செய்வது என்று தெரியாது. இன்று ஓய்வு நேரங்கள் வருகின்றது.
இந்த ஓய்வு நேரங்களை எவ்வாறு கழிப்பது என்று தெரியாமல் தடுமாறுகின்றார்கள். ஆண்கள் ஒரு பக்கம், பெண்கள் ஒரு பக்கம், வாலிபர்கள் ஒரு பக்கம், யுவதிகள் ஒரு பக்கம். ஒரு விடுமுறை வந்து விட்டால் என்ன செய்வது என்று தெரியாமல் சில பேருக்கு நடுக்கிறது. எங்கேயாவது போக வேண்டும், எங்கேயாவது உலாத்த வேண்டும், என்னையாவது செய்ய வேண்டும், எங்கேயாவது கொண்டு போய் காசை கொண்டு போய் இறைக்க வேண்டும். ஆனால் அல் குர்ஆன் பேசுகிறது, ஓய்வு நேரங்களை நீங்கள் திக்ர் செய்வதிலே, ஓய்வு நேரங்களை அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதிலே, குடும்ப ஒன்று கூடல்களிலே, சந்தோஷமான நல்ல நல்ல நிகழ்வுகளிலே, மனைவிக்கு நேரம் கொடுப்பது, பிள்ளைகளுக்கு நேரம் கொடுப்பது, இப்படியான விடயங்களிலே உங்களுடைய ஓய்வு நேரங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தை இன்று நாம் ஒவ்வொருவர்களும் எமது பிஸியான ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம், எம்மை அறியாமல். இப்பொழுது ஓய்வு நேரம் முடிந்துவிட்டு பாடசாலை ஆரம்பமானால் அங்கே பாடசாலையிலே பிள்ளைகள் தூக்கம். ஏன்? ஓய்வு நேரத்திலே ஓய்வெடுக்கவில்லையே. ஓய்வு நேரத்திலே உலாத்தல், ஓய்வு நேரத்திலே இரவெல்லாம் கண் விழித்து அங்கே கூத்தும் கும்மாளமும் களியாட்டமும். இப்பொழுது நாளை ஸ்கூலுக்கு போனால், ஆபீஸுக்கு போனால் தன்னுடைய கடமைகளை சரியான முறையிலே நிறைவேற்ற முடியுமா? அன்பானவர்களே, இவைகளெல்லாம் பாவம் இல்லையா? வட்டி கொடுப்பது மாத்திரம்தான் பாவமா? கடமையை உரிய நேரத்துக்கு செய்யாமல் அங்கே போய் டேபிளிலே தூங்குவது, பாடம் நடத்த வேண்டிய நேரத்திலே பாடம் நடத்தாமல் கரைத்துக் கொண்டிருப்பது, பாடம் நடத்த வேண்டிய நேரத்திலே நடத்தாமல் அங்கே ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருப்பது, இது பாவம் இல்லையா? ஓய்வு நேரத்தை ஓய்வெடுக்காமல் வேலை செய்ய வேண்டிய நேரத்திலே ஓய்வெடுக்கின்றோம். அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் மிகவும் கவனமாக நாம் சிந்திக்க வேண்டும். ஓய்வு நேரங்கள் என்பது மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு நேரம். அரபு நாடுகளுக்கு சென்றிருப்போம், ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு சென்றவர்கள், தொழில் நிமித்தம் சென்றவர்களுக்கு தெரியும், விமான நிலையத்திலே, ஹாஸ்பிட்டலிலே, பஸ் தரிப்பு நிலையங்களிலே அல்லது ஆபீஸுகளில் காத்திருப்பு நிலையங்கள் இருக்கின்றது. விமானத்துக்காக ஒரு மணித்தியாலம் காத்திருக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும். ஹாஸ்பிட்டலுக்கு சென்றால் சன நெரிசலாக இருக்கும், அங்கே காத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அந்த இடத்திலே அழகான வார்த்தையை எழுதியிருக்கின்றார்கள், லஹ்லத்துல் இன்திலார் இம்லஅஹா பில் இஸ்திக்ஃபார். உங்களுடைய இந்த காத்திருப்பு நேரத்தை நீங்கள் வீணாக கழிக்காமல் இஸ்திக்ஃபாரை கொண்டு இந்த நேரத்தை நீங்கள் நிரப்புங்கள். எமது வாழ்க்கையிலே எவ்வளவு காத்திருப்பு நேரங்கள் ஏற்படுகிறது. அந்த நேரங்களிலே என்ன செய்கின்றோம்? உலகத்துக்கும் மறுமைக்கும் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத கதைகளிலும் செயற்பாடுகளிலும் நாம் களியாட்டங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, மொபைல் போனுக்கு எங்கே சார்ஜ் போடலாம் என்றுதான் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்குத்தான் போட்டி போடுகின்றார்கள். தன்னுடைய அந்த காத்திருப்பு நிலையங்களிலே, அந்த பஸ் ஸ்டேஷனிலே, பஸ்களிலே பயணிக்கும் பொழுது. அன்பானவர்களே, ஆகவே தூபா லிமன் வஜத இஸ்திக்ஃபாரன் ஃபீ ஸஹீஃபத்திஹி, தன்னுடைய பட்டோலையிலே அதிகமான இஸ்திக்ஃபார்களை நிரப்பக்கூடிய மனிதனுக்கு சுபசோதனம் உண்டாவதாக. அன்பானவர்களே, ஆகவே நாம் சிந்திக்க வேண்டும், எமது ஓய்வு நேரங்கள் எவ்வாறு கழிகின்றது. நான் எத்தனையோ காத்திருப்பு நிலையங்களுக்கு செல்கிறேன், காத்திருந்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரம் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க வேண்டும். சும்மா இருந்தால், தனிமையிலே இருந்தால் அந்த நேரத்தில் ஷைத்தான் எம்மை ஆக்கிரமித்துக் கொள்கிறான். ஷைத்தான் அப்படியே எம்மை வழிகெடுப்பதற்காக வேண்டி முயற்சி செய்கிறான். ஆகவே ஓய்வு நேரம் என்பது ஒரு மனிதனுடைய குணத்தை, ஒரு குணத்திலே அங்கே செல்வாக்கு செலுத்துகின்றது. காலை நேரம் பரக்கத்தான நேரம், அது உறங்கும் நேரம் அல்ல. காலை நேரம் என்பது உறங்கும் நேரம் அல்ல, பரக்கத்தான நேரம். பூரிக்கத்லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா, என்னுடைய சமூகத்துக்கு காலை நேரத்திலே பரக்கத் செய்யப்பட்டிருக்கிறது. காலையிலே இருந்து கணவன் மனைவி 2 பேர்களும் சேர்ந்து வீட்டு விடயங்களை திட்டமிடுங்கள். காலையிலே நீங்கள் சிறிய நேரம்தான் மனைவியுடன் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த மனைவி நினைப்பால் என்னுடன் நிறைய நேரம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று. ஏன் தெரியுமா? நீங்கள் காலையில் எது செய்தாலும் அதிலே பரக்கத். காலையில் நீங்கள் எது செய்தாலும் அது பரக்கத். ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் எமது காலை நேரங்களை மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும். அல் குர்ஆன் அதிகாலை நேரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? புக்ரா. ஆனால் இந்த புக்ரா என்ற வார்த்தையை
அரபிலே பேசுவார்கள் கன்னி பெண்ணுக்கு. ஒரு கன்னிப்பெண் என்பவள் அவள் கௌரவமானவள். ஒரு கன்னிப்பெண் என்பவள் அவளுடைய கன்னி பருவத்திலே கட்டுவிட்டால் அந்த குடும்பமே அழிந்து போய்விடும், அவமானப்பட்டு போய்விடும், கேவலப்பட்டு போய்விடும். அந்த கன்னிப்பெண் மரியாதையாக வாழ்ந்தால் அந்த குடும்பத்துக்கே மரியாதை. இதே போன்றுதான் அல்லாஹ் அந்த கன்னி பெண்ணுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை அதிகாலை பொழுதுக்கு பாவிக்கின்றான், புக்ரா. எவ்வாறு கன்னி பெண்ணுக்கு கௌரவம், மரியாதை, சிறப்பு இருக்கின்றதோ இதே போன்று அதிகாலை பொழுதுக்கும் சிறப்பும் கௌரவமும் மரியாதையும் இருக்கின்றது. அதிகாலை பொழுது கெட்டுவிட்டால், அதிகாலை பொழுது தூக்கத்திலே கழிந்து விட்டால், வீணாகிவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையே வீணாகிவிடும் என்று அல்லாஹ் எமக்கு அங்கே அழகான முறையிலே சுட்டி காட்டுகின்றான். அன்பானவர்களே, ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமதான், இரண்டு வகையான அருட்கொடைகள் இருக்கின்றது. மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், அதிகமான மக்கள் இந்த நிஅமத்தை கோட்டை விடுகின்றார்கள். ஒன்று அஸ்ஸிஹா, ஆரோக்கியம். ஆரோக்கியம் இருக்கிறது தானே என்று அவனுடைய எல்லா பலத்தையும் செலவழிக்கின்றான். இப்பொழுது ஆரோக்கியம் இல்லாத பொழுது கவலைப்படுகின்றான். இரண்டாவதாக அல் ஃபராக், ஓய்வு நேரம். இந்த ஓய்வு நேரம் இன்று மனிதர்களை ஏமாற்றிவிட்டது. ஷைத்தான் மனிதனுடைய இரத்தம் ஓடக்கூடிய இடமெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றான். அன்பானவர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நிறைய நஃபிலான நோன்புகள் நோக்க மாட்டார்கள். நிறைய நோன்புகள் நோக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் சொல்வார்களாம், நான் நஃபிலான நோன்பு நோற்றால் அந்த டயர்டிலே எனக்கு குர்ஆன் ஓதுவது கஷ்டமாக ஆகிவிடும். அதனால் நான் நஃபிலான நோன்புகள் அதிகமாக திங்கள் வியாழன் பிடிப்பதல்ல. ஏனென்றால் குர்ஆனுக்காக வேண்டி நான் நேரம் கொடுக்கின்றேன். அவர் பெரிய காரி என்பதல்ல, அழகாக ஓதத் தெரிந்தவர் அல்ல. அவருடைய ஓய்வு நேரங்களை குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி பயன்படுத்துவார். இவரை பார்த்துதான் நபி அவர்கள் சொன்னார்கள், யா இப்னு மஸ்ஊத், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்கின்றார்கள். ஒரு முஃமினுடைய 2 நாட்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டாது. நேற்றையதை போன்று இன்றைய நாள் இருக்கக்கூடாது. நேற்றையதை விட இன்றைய நாள் சற்று அமல்களிலே நான் உயர்ந்து காணப்பட வேண்டும். ஆனால் இன்று எமது வாழ்க்கை பலவீனம் அடைந்து கொண்டே போகிறது. ஓய்வு நேரங்கள் வீணாகிக் கொண்டே போகின்றது. தனிமைகள் அல்லாவுக்கு மாறு செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பமாக மாறிக்கொண்டே போகின்றது என்று சொன்னால், அன்பானவர்களே, நாம் எவ்வாறு எமது சமூகத்தை நாம் பாதுகாப்பது? சிந்திக்க வேண்டும். எவ்வளவு ஓய்வு நேரங்கள் வருகிறது. திருமண பந்தங்கள், திருமண சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றது. ஒரு திருமணத்துக்கு செல்கிறோம், நிக்காஹுக்கு செல்கிறோம், அங்கே காத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வருகின்றது. சில மணமக நினைக்கிறார், திருமணத்துக்காக வேண்டி நான் தாமதமாக போவது அது கண்ணியம் என்று நினைக்கின்றார்கள். இல்லை, அது பாவம். உங்களுடைய அழைப்பை ஏற்று அசருக்கு பிறகு 4:30க்கு திருமணம் என்று வந்தால் நீங்கள் அங்கே கோட்டும் ஷூட்டும் போட்டோவும் எடுத்துக்கொண்டு நண்பர்களுடன் உலாவிக்கொண்டு 5 மணி 5:15க்கு வருகின்றீர்கள். இது பாவம். உங்களுக்கு அரை மணி நேரம், ஆனால் உங்களுக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த 500 பேருக்கும் ஒவ்வொருவர்களுக்கும் அரை மணித்தியாலம். அந்த நேரத்துக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். முதலாவது நாள், உங்களுடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாள், வந்திருக்கக்கூடிய முதியவர்கள், உலமாக்கள், வயதுவர்கள் அனைவர்களுடைய மன உளைச்சலுக்கும் நீங்கள் ஆளாகின்றீர்கள். 4:30 என்பது இன்னும் மாப்பிள வரல, இன்னும் மாப்பிள வரல, இன்னும் மாப்பிள வரல, இன்னும் மாப்பிள வரல என்று அனைவர்களும் மனம் நொந்து உங்களுடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றீர்கள். 4:30க்கு வர முடியாவிட்டால் 5 மணிக்குத்தான் வர முடியும் என்றால் 5 மணி என்று சொல்லுங்கள். அசருக்கு பிறகு காவின் என்று 5 மணிக்கு வந்தால் இந்த திருமணம் விளங்குமா? அன்பானவர்களே, இது கௌரவம் அல்ல, இது பாவம். ஆகவே இப்படியாக பல காத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எமக்கு ஏற்படுகிறது. இந்த நேரங்களில் நாம்
எந்த அளவு அதிகமாக நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்யலாம், இஸ்திக்ஃபார் செய்யலாம். ஆனால் இன்று வீணான கதைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அமைதியாக இருக்கக்கூடிய அந்த சபையை ஒருவர் கிளப்பி விடுவார், ஏதாவது ஒரு கதையை ஆரம்பித்து விடுவார், ஏதாவது யாருடையாவது பிரச்சனையை என்ன நடந்த என்று ஆரம்பித்தால் அந்த முழு சபையும் இன்னொருவருடைய பலாயை, இன்னொருடைய நஜிஸை, இன்னொருவருடைய கதையை கதைப்பதிலே பள்ளிவாசலாக இருந்தாலும் நிரம்பி போய்விடுகின்றது. அன்பானவர்களே, ஆகவே ஓய்வு நேரங்கள் என்பதை மிகவும் கவனமாக நாம் பயன்படுத்த வேண்டும். ஒலிமாவுக்கு சென்றால் அல் குர்ஆன் பேசுகிறது. நீங்கள் ஒலிமாவுக்கு சென்றால் நீங்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் அந்த இடத்தை விட்டு நீங்கள் உடனடியாக நகருங்கள். இப்படி ஒரு வசனம் குர்ஆனிலே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய ஒலிமா விருந்துக்கு நபி அவர்கள் சஹாபாக்களை அழைத்தார்கள். அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் சாப்பிட்டு விட்டு அந்த இடத்திலே கதைத்துக் கொண்டிருந்தார்கள். நபி அவர்களுக்கு போங்க என்று சொல்ல முடியாமல் போய்விட்டது. அல் குர்ஆன் வசனம் இறங்குகிறது. நீங்கள் பைதா தஐம்தும், நீங்கள் சாப்பிட்டு முடித்தால் அந்த இடத்தை விட்டு நீங்கள் உடனடியாக நகர்ந்து செல்லுங்கள். அன்பானவர்களே, ஆகவே வீணான பேச்சுக்களிலே ஈடுபட கூடாது என்பதை அழகான முறையிலே மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. வுது செய்கிறோம் அல்லவா? வுது செய்யும் பொழுது ஒரு மனிதர் தன்னுடைய உறுப்பை 3 தரம் கழுக வேண்டும். 3 தரத்துக்கு மேலே கழுகுவது மக்ரூ. அது கடற்கரையிலே வுது செய்தாலும் சரி, கடற்கரையிலே நீங்கள் வுது செய்தாலும் அல்லது குளித்துக் கொண்டு ஒரு ஆற்றிலே நீங்கள் வுது செய்தாலும் 3 தரம் தான் நீங்கள் கழுக வேண்டும். 3 தரத்தை விட அதிகமாக கழுகுவது மக்ரூ. ஏன்? தண்ணீர் வீண்விரயமா? கடற்கரையிலே என்ன தண்ணீர் வீண்விரயம்? ஆற்றிலே என்ன தண்ணீர் வீண்விரயம்? அங்கே பார்க்கிறது நேர வீண்விரயம். நேர வீண்விரயத்தை நீ மேற்கொள்ளக்கூடாது. 4வது தரம் கழுகிக் கொண்டு நீ நேரத்தை வீணடிப்பது, இது வீண்விரயம். இதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இல்லை. இன்னல் முபத்திரீன கானூ மின் இஹ்வானி ஷயாத்தீன். நிச்சயமாக இந்த வீண் விரயத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய நண்பர்கள், சகோதரர்கள் என்பதை அல் குர்ஆன் பேசுகின்றது. வீணடிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமாக இருக்கலாம், இவைகளுக்கு மறுமையிலே நாம் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். ஆகவே எமது ஓய்வு நேரங்களாக இருக்கலாம், அல்லாஹ் தந்த நிஅமத்துகள் முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் தந்த நிஅமத்துகள் இவைகள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது நேரமாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, ஆற்றலாக இருந்தாலும் சரி, என்னுடைய பலமாக இருந்தாலும் சரி, இந்த நிஅமத்துகள் முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் அல் குர்ஆன் பேசுகின்றது. அன்பானவர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், فَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ. பின்னால் ஒரு கூட்டம் பெறுவார்கள், அது நாமோ என்று தெரியாது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். فَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ, நல்லவர்களுக்கு பிறகு பின்னோர்கள் வருவார்கள். இவர்கள் வருவார்கள், வந்து அல்லாஹ் தொழுகையை வீணாக்குவார்கள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒத்தபவு ஷஹவாத், மனோ இச்சைகளை பின்பற்றி இரவு நேர களியாட்டங்களிலே ஈடுபட்டு, ஊர் சுத்ததில் ஈடுபட்டு சுபகு தொழுகையை வீணாக்குவார்கள். ஃபஸௌஃப யல்கௌன கையா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கை என்ற சீல் சலம் நிரம்பிய அந்த நரகத்திலே அவர்கள் தூக்கி வீசப்படுவார்கள். அன்பானவர்களே, இந்த வசனம் இந்த காலத்துக்கு பொருத்தமாக இருக்குமோ என்று சிந்திக்கக்கூடிய அளவு இன்று எமது சமூகத்தின் இரவு நேரங்கள் மாறிவிட்டது, களியாட்டங்கள் மாறிவிட்டது. மனோ இச்சைகளை பின்பற்றுவது, ஊர் சுற்றி திரிவது, இரவு நேர கடைகள், இவைகள் எல்லாம் இன்று அதிகரித்து விட்டது. ஆண்கள் பெண்கள் என்ற, சிறியவர்கள் முதியவர்கள் என்ற, இளம் சோடிகள் பெரியவர்கள் என்ற எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் இன்று இரவு நேரங்கள் எல்லாம் வீணாக கழிகிறது. மனோ இச்சைகள் கழிகின்றது. சுபகும் இல்லாமல் அதிகாலையை வீணாக்கக்கூடிய ஒரு சமூகம் இன்று எமது சமூகத்திலே உருவாகி வருகின்றது. அன்பானவர்களே, விளையாட்டுக்கள் என்பதெல்லாம் இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்ட விடயம். அம்பு எறிதல் என்பது ஜிஹாத், நீச்சல் பயிற்சி செய்வது என்பது இபாதத். நீச்சல் பயிற்சியிலே அங்கே சுஜூத் இருக்கிறதா? அங்கே ருக்கு இருக்கிறதா? எதுவுமே இல்லை.
ஆனால் அதை பார்த்து அங்கே இபாதத் என்று சொல்லுகிறது என்றால் என்ன தெரியுமா? அங்கே உடற்பயிற்சி இருக்கின்றது. அங்கே உடற்பயிற்சி இருக்கின்றது. அது ஒரு இபாதத். விளையாட்டு என்பதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இருக்கின்றது. ஆனால் வீணான விளையாட்டுக்கள், நேரம் தவறி விளையாடுவது, தொழுகையை வீணடித்து விளையாடுவது, இவைகளெல்லாம் பெரும் பாவம். இன்று எமது ஊர்களிலே சில கலாச்சாரம் இரவு நேர விளையாட்டுக்கள் ஆரம்பித்து இருக்கின்றார்கள். இங்கே விளையாடக்கூடிய ஒரு கூட்டம், ஆனால் பக்கத்திலே மதிலுக்கும் அங்கே மக்குக்கும் அங்கே கான்களுக்கும் இடையிலே ஒரு கூட்டம் போதைப் பொருளுடன் இந்த விளையாட்டை காரணம் சொல்லிக் கொண்டு எங்கே சென்றேன், மெக்ஸ் பார்க்க சென்றேன், எங்கே சென்றேன், கிரவுண்டுக்கு சென்றேன் என்று அங்கே பெரும் கூட்டம் விளையாடவும் இல்லை, விளையாட்டை பார்க்கவும் இல்லை. அந்த இரவு நேரத்தை ஹராமான விடயங்களிலே பயன்படுத்துகிறார்கள். அன்பானவர்களே, நாம் சமூகம் பொறுப்புதாரிகள். இவைகளை ஒருவர் இரண்டு பேர் பேசி அல்ல, இவைகளை சமூகம் சிந்திக்க வேண்டும். இன்று விளையாட்டு என்பது சில பேர்களுடைய விளம்பரமாக மாறிவிட்டது. சில பேருடைய வியாபாரத்துக்காக வேண்டி இந்த வாலிபர்களை பயன்படுத்துகின்றார்கள். அரசியலுக்காக வேண்டி இந்த இளம் சமூகத்துடைய விளையாட்டுகள், உடற்பயிற்சிகள் பயன்படுத்தப்படுகிறது. அன்பானவர்களை, இரவு நேரம் என்பது அல்லாஹ் தந்தது ஒரு நியமத், அது ஓய்வுக்காக, தூங்குவதற்காக வேண்டி தந்த அந்த நேரங்கள் இன்று வீணான களியாட்டங்களில் ஈடுபடுகிறது. இதை பேசுவதற்கு யாருமே இல்லை. அன்பானவர்களை, நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு நல்ல ஒரு விடயம் நடக்கிறது என்று போய் அங்கே அதற்கு பின்னால் மிக பெரும் ஆபத்தான விடயங்கள் அங்கே அரங்கேறுகின்றது. கண்ணூடாக பார்த்த விடயங்கள், கேட்ட விடயங்கள் அல்ல, கண்ணூடாக பார்த்த விடயங்கள். இரவு நேரங்களிலே வந்தால் விளையாட்டுகள் நடைபெறும் பொழுது அங்கே இருட்டை பார்த்து, மரப்பொந்துகளை பார்த்து எத்தனையோ பேர்கள் அங்கே மறைந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இதற்கு வழிவகுத்தது யாரு? இதற்கு இடம் கொடுத்தது யாரு? இதற்கு லைட் போட்டு கொடுத்தது யாரு? சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஆகவே நல்லது என்று ஷைத்தான் அலங்கரித்து அதற்குள்ளால் அங்கே பல தீமைகளை அங்கே கொண்டு போய் சேர்க்கிறான். சில மக்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் வீணான விடயங்களை காசு கொடுத்து வாங்குகிறார்கள், வீணான விளையாட்டுக்களை காசு கொடுத்து வாங்குகிறார்கள். அன்பானவர்களை சொல்லுங்களேன், இந்த வீணான விளையாட்டுகளை பார்ப்பதற்கு யார் செல்கின்றோம்? நாம் செல்கின்றோம். காணிவேல் என்ற ஒரு விடயம் இன்று சமூகத்தில் நடைபெறுகிறது. இதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? பாம்பாட்டுவது யார்? எமது சமூகத்திலே பாம்பாட்டுவது யார்? இதை பார்ப்பதற்கு காசு கொடுத்து ஒரு சமூகம் சினிமா பாடல்களும் காணிவேல் என்ற பெயரிலே இன்று எமது முஸ்லிம் கலாச்சாரம், முஸ்லிம் சமூகம் அப்படியே சீரழிந்து கொண்டு போகிறது. அன்பானவர்களே, கலாச்சாரம் கலாச்சாரம் என்று கொடி தூக்குகிறோம் அல்லவா? இதுவும் கலாச்சாரம் தான். நாம் ஒவ்வொருவர்களும் மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான், என்னுடைய வார்த்தை அல்ல. வீணான விடயங்களை காசு கொடுத்து பார்க்க செல்வார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும், தொழுகையை விட்டும், கலாச்சாரத்தை விட்டும், மார்க்கத்தை விட்டும் மெல்ல மெல்ல மனிதர்களை வழிகெடுப்பதற்காக. அவர்களுக்கே தெரியாது. இதை நடத்துபவர்கள், முன்னிப்பவர்கள், அதற்கு பின்னால் நிற்பவர்கள், அனுமதி கொடுப்பவர்கள், யாருக்குமே இதை பற்றிய ஒரு அறிவில்லாமல் சமூகம் சீர்கெடுகிறதே, கலாச்சாரம் சீர்கெட்டு போகிறதே என்ற நொலேஜ் இல்லாமல் இன்று சமூகம் அப்படியே பின்தங்கி கொண்டு போகின்றது. கேட்டால் இதை ஒரு சந்தோஷம் என்று சொல்கிறார்கள், இதை ஒரு மகிழ்ச்சி என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவர்களும் மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ஓய்வு நேரங்களை அழகான முறையிலே பயன்படுத்துவோம். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று சேர்ந்து, குடும்பங்கள் என்று சேர்ந்து நல்ல விடயங்களில் ஈடுபடுவோம். அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஹராமான விடயங்களிலே ஈடுபட்டு எமது உலகத்தையும் மறுமையையும் வீணாக்கிய கூட்டத்தில் அல்லாஹ் எம்மை ஆக்காமல் இருப்பானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் நீக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான், எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தை நீ பாதுகாப்பாயாக, எங்களுடைய முஸ்லிம் கலாச்சாரத்தை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான், எங்கள் அனைவர்களையும் கண்குளிர்ச்சியாக நீ வாழ வைப்பாயாக. இந்த சமூகத்திலே தலை நிமிர்ந்து வாழ வைப்பாயாக, இந்த நாட்டிலே தலை நிமிர்ந்து வாழ வைப்பாயாக. முஸ்லிம்களுடைய கலாச்சாரத்தை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. ஓய்வு நேரங்களை நல்ல முறையிலே பயன்படுத்துவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய பெற்றோர்களை பாதுகாப்பாயாக, எங்களுடைய மூதாதையர்களை நீ கபூல் செய்வாயாக.
அனைவருடைய வாழ்க்கையிலே நீ பரக்கை செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பள்ளிவாசலை நீ கபூல் செய்வாயாக. இந்த இடத்திலே வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தை கொடுத்து விடுவாயாக. உயர்தரமான சொர்க்கத்தை கொடுத்து விடுவாயாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله سيدنا محمد أما بعد فيا أيها الحاضرون أوصيكم وإياي أولا بتقوى الله في السر والعلن والغيب شهادة فاتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاء سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد صدق الله العظيم بارك الله لنا ولكم ولسائر المسلمين فاستغفروا فإنه هو الغفور الرحيم. الحمد لله على إحساني وشكر له على توفيقي وامتناني وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد فإني أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني صدق الله العظيم. واعلموا عباد الله إن الله تعالى أمركم أمرا عظيما وبدأ بنفسه تعظيما وثنى بملائكة المسبحة وقدسه تكريما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه الأخيار. اللهم ارنا الخلفاء الأربعة أبو بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم وعن ستة البرة الذين هم تمام العشرة وعن سبتين كريمين حسن وحسين رضي الله تعالى عنهما وجميع صحابة رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين. اللهم أصلح أحوال المسلمين. اللهم أصلح أحوال المسلمين. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجبار يذكركم واشكروا يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. سووا صفوكم ورحمكم الله. சஃப்களை நேராக நெருக்கமாக இருந்து கொள்ளும். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. இடவழிகள் இல்லாமல் குதிகால போட்டோட பார்த்து சஃப்களை நேராக நெருக்கமாக இருந்து கொள்ளும். அல்லாஹு அக்பர். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين.
بسم الله الرحمن الرحيم فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. الله. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله الله أكبر. السلام عليكم ورحمة الله.
السلام عليكم ورحمة الله. استغفر الله استغفر الله. اللهم أنت السلام منك السلام تبارك ربنا يا ذا الجلال والإكرام. الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم. سبحان الله. الحمد لله. الله أكبر الله أكبر. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. آمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. آمين. اللهم نعشنا واجبرنا وارزقنا واهدنا لصالح الأعمال والأخلاق. آمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. آمين. وصل اللهم وسلم على خير خلقه سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم. ஜமாத்தினுடைய சகோதரர்கள் வந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அதிகா எதிர்பார்த்து வந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவு உதவி செய்யுங்க.